பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: முதலில் உங்களை உயர்த்தி பின் உங்களுக்கு உரியதை உயர்த்துவார். ஆதார வசனம் சங்கீதம் 37 சங்கீதம் 34 வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். தேவ மக்களே, மேற்கண்ட வசனத்தை இரண்டாக பிரித்து பகுத்து பார்க்க தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலில் நாம் எதிர்பார்ப்பது என்னை ஆசீர்வதிங்க, என்னை சுகமாக்குங்க, வீட்டில் சமாதானம் தாருங்கள், கட்டுண்ட காரியங்கள் விடுதலை தாருங்கள், பின் நான் உங்களை ஜீவிய காலமெல்லாம் விடமாட்டேன், நான் உங்களை ஆராதிப்பேன் என்கிறார். கர்த்தரோ, நீ முதலில் நம்பிக்கையோடு என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து யோர்தானில் காலை வை. யோர்தான் பிரவாகித்துத்தான் வருகிறது. ஆர்ப்பரித்து பிரவாகித்து வரும் தண்ணீரை பார்த்தால் உன்னால் காலை எடுத்து வைக்க முடியாது. ஆனால் என் சொல்லை முன்னால் வைத்து என்னை உன் கண்முன் வைத்து எடுத்து வை என்கிறார். நான் யோர்தானை பின்னிட்டு நிற்க வைப்பேன் என்கிறார். இந்த போராட்டம்தான் இப்போது நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் தான் ஜெயிப்பார். அவரிடம் நாம் சரணடைந்து விடுவது நல்லது. அப்படி என்றால் கர்த்தர் சொல்வது, நான் உன்னை உடனே ஐஸ்வர்யனாக்க என்னால் முடியும், ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் உன்னை யாவரும் காணும் வகையில் நீ ஆசீர்வாதத்துக்கு உரியவள், லாயக்கு உள்ளவன், இவளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லை என்றால் பின் யாரைத்தான் ஆசீர்வதிப்பாராம் என்று சகலமானவரும் சொல்ல எதிர்பார்க்க வைத்துவிட்டு பின் சகல சம்பத்துக்களையும் உனக்கு கொடுப்பேன், அவைகள் உன்னிடம் வந்து சேரும், அதற்கு நான் உன்னை உயர்த்து போகிறேன். எப்படி உயர்த்துவாராம்? அதுதான் நமக்கு காத்திருக்கும் பலனை கொடுத்து அவருடைய நேரத்திற்கு காத்திருக்க வைப்பதாகும். அவர் சொல்லுக்கு கீழ்ப்பட்டு அப்படியே நடக்க நம்மளை வைப்பதாகும். காத்திருக்கும் போது பல்லை கடித்து கொண்டு என்னடா பண்ணுறது என்று இல்லாமல், என்னுடைய காலம் அவர் கையில் இருக்கிறது. சங்கீதம் 31:15. என்னுடைய வாழ்வின் ப்ளூ பிரிண்ட் அவருடைய கையில் இருக்கிறது. அதற்கு தகுந்தாற்போல் அவர் என்னை வணைந்து நடத்த நான் என்னை முற்றிலும் அர்ப்பணிப்பேன் என்ற நிலைக்கு நம்மை கொண்டு வந்து விடுகிறார். இந்த நிலை நம்முடைய தரைமட்ட நிலை எண்டு. அப்போது அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த நிலைக்கு வரும் வரை அவர் காத்திருக்கிறார். இந்த நிலைக்கு நாம் வந்ததும், நின்றால் நிற்போம், போ என்று சொன்னால் போவோம், செய் என்றால் செய்வோம். இது நமக்கு மட்டும் தெரிகிற உணர்வு நிலை அல்ல. நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை குடும்பத்தாரும் அதை கவனிக்கிறார்கள். மாபெரும் அமைதி நிலை, கேட்டதை செய்யும் நிலை. யோவான் 17:4 இயேசு கூறுவதை பாருங்கள். இந்த நிலை விரக்தி நிலை அல்ல, விவரம் புரிந்து வெற்றிக்காக ஆயத்தப்படும் நிலை. இதை நாம் முதலியே செய்திருக்கலாம் என்று நினைக்க வைப்பார். தாவீதுக்கு இப்படி ஒரு நிலை வந்தது. அவனால் முழுங்கவும் முடியவில்லை, துப்பவும் முடியாத நிலை. அதுதான் சவுல் ராஜாவோட போராட்ட நிலை. காத்திருந்தான் தாவீது, சகித்தான், நம்பினான் கர்த்தரை, தன்னை தூக்கி எடுப்பார் என்று விசுவாசித்தான். சங்கீதம் 34, சங்கீதம் 37, 2 சங்கீதங்களை வாசித்து பாருங்கள். அவனது மனநிலை உங்களுக்கு புரியும். எங்கெங்கோ சிதறப்பட்டிருந்த மக்கள் இப்போது தாவீதை தேடி வந்து இணைந்து கொண்டார்கள். நன்றாக கவனித்து கேளுங்கள். தாவீது வன சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவனையும் அவன் குடும்பத்தை காப்பாற்றவே அவனால் முடியாத நிலை, இயலாத நிலை. ஆனால் இவ்வளவு காலம் அவன் கர்த்தருக்கு காத்திருந்தது, அவரது வழியில் நடந்ததை கர்த்தர் மக்களுக்கு வெளிச்சமிட்டு காட்டினார், மக்களுடைய இருதயத்திலே உணர்த்தினார். மக்கள் உணர்வடைந்தார்கள், தாவீதிடம் சேர்ந்தார்கள். இப்போது கர்த்தர் அவன் நிலையை உயர்த்தினார் ஆரம்பித்தார், சுகம் கொடுக்க ஆரம்பித்தார், உயர்த்த ஆரம்பித்தார். எங்கு சென்றாலும் வெற்றி. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவாக்கினார். மக்களே, இந்த நிலை உங்களுக்கும் எனக்கும் கட்டாயம் வரும். பிரமாணத்தின் சட்டத்தின் காலத்தில் வாழ்ந்த தாவீதுக்கு, யோசேப்புக்கு, தானியேலுக்கு நடந்தது உண்டானால் நமக்கு நிச்சயம் உண்டாகும். ஏனென்றால் நாம் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பொறுமை, காத்திருக்கும் போது நீங்கள் காட்டும் விசுவாசம், அமைதி, இவற்றை முதலில் ஹைலைட் பண்ணி காட்ட தேவன் விரும்புகிறார். உங்களை காட்ட விரும்புகிறார். முதலில் நீர் எப்படிப்பட்டவர் என்பதை காட்ட அவர் விரும்புகிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டுவதை நாம் விரும்புகிறோம். நாம் அதை உயர்த்து தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவர் சும்மா விடுவதில்லை. என் பிள்ளை எப்படிப்பட்டவன், எப்படி மாறி இருக்கிறான் என்று உலகத்திற்கு காட்ட விரும்புகிறார். காட்டிய பின் நமக்குரியதை உயர்த்த ஆரம்பிக்கிறார். அதை தடுத்து நிறுத்த எவராலும் முடியாது.
இந்த யோர்தானில் காலை எடுத்து வைத்தல், பின் பாருங்கள், நீங்கள் எதையும் கேட்கவே தேவையில்லை, சகலம் உங்களை நாடி தேடி வரும். சங்கீதம் 23:6, மத்தேயு 6:33, யோசுவா 3:7 படித்து பாருங்கள். காத்திருக்குதல், பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்திருக்குதல், இது சாதாரண காரியம் அல்ல. ஆனால் இதை எளிமையாக ஆனந்தமாக செய்து முடிக்க தேவன் உங்களுக்கும் எனக்கும் தேவையான கிருபையை அளிக்கிறார். இந்த கிருபை எல்லாவற்றுக்கும் போதுமானது. 2 கொரிந்தியர் 12:9, அவர் விரும்புகிற காரியங்களை செய்ய, அவரில் நிலைத்திருக்க, ஆனந்தமாயிருக்க, எதுவும் நடக்கவில்லை என்றாலும் சந்தோஷமாயிருக்க இந்த கிருபை நமக்கு உதவி செய்யும். அவர் நாம் செய்யக்கூடாது என்று எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் செய்யாமல் இருக்க இந்த கிருபை போதுமானது. தைரியமாக ஆனந்தமாக இருங்கள். நீங்கள் கர்த்தரின் கையில் இருக்கிறீர்கள். ஒருவன் உங்களை தொட முடியாது. உங்களை உயர்த்தி, பின் உங்களுக்கு உரியதை உயர்த்தி, தேவையானதும் சம்பூர்ணமானது கொடுத்து கொண்டே இருப்பார். இதுதான் நம் தகப்பனின் வழிமுறை. சம்பூர்ணம் அடைவீர்கள் எல்லாவற்றிலும், என் நிலையிலும், எப்போதும். நம்புங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, எது முதலில், எது இரண்டாவது, பின் எது, இந்த அட்டவணையை நீர் அறிவீர் கர்த்தாவே. காத்திருக்க, சாட்சியாயிருக்க, பெற்றுக்கொள்ள, அனுபவிக்க, உங்களுக்கு மகிமையை செலுத்த எப்போது நாங்கள் விரும்புகிறோம். அதற்கு உமது கிருபை தேவை. தாரும் அப்பா, நிறைவாய் தாரும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.